வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப வெஸ்கே. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ் ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு படம். அண்ட் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு தான் இந்த படத்துக்கு போனேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கங்குவாவோட ஃப்ளாப். ஸோ கங்குவாவோட ஃப்ளாப்னாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷனே இருந்தாலும் சின்னதாக ஒரு பயமும் இருக்க தான் செஞ்சுது. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் உண்மையாலே இந்த கார்த்திக் சுப்ராஜோட சூர்யாவோட கொம்போ ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா, இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்குங்கிறத முழுசாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ படத்தோட பாசிட்டிவ் போயிடுவோம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டாப் நாச்சுங்க. டாப் நாச். நீங்கள் சூர்யாவை எப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த படத்தில் பார்க்கலாங்க. ஒரு நிறைய லுக்கில் வராரு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 லுக்கில் வராரு. வர்ற எல்லா லுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இந்த படத்தோட கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மனுக்கு வந்தீங்கன்னா சில நிறைய படங்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவரை கற்ற வச்சு அவரோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட கங்குவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்புங்கிறத வீணடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். பட் கார்த்திக் சுப்ராஜ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சூர்யா சாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அவரோட கேரக்டரை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டம் ஃபுல்லாகவே அவர் தான். கிட்டத்தட்ட இந்த மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்க சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அண்ட் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சூர்யாலாம் பார்ப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படம் வந்து சம்ஹாவ் உங்களை ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேரக்டராகவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஏன் அந்த கேரக்டர் நோக்கி வர ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஏன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சில எமோஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் கொடுத்துருப்பாங்க. சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். பட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மனே ஒன்று போதுங்க. இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டராகவும் சரி, எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி, மொத்தமாகவே மனுஷன் தூக்கி சாப்பிட்டு போயிடுற அப்படி. கண்டிப்பாக இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அவரோட கெரியரே ஒரு பெஸ்ட்டு படமாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூஜையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூர்யா சாருக்கான ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. பட் படம் த்ரோ அவுட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபியூ சீன்ஸ், அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபியூ சீன்ஸ். பட் வர்ற எல்லா சீனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. நிறைய ஜஸ்டிஃபிகேஷனாக ரோல் அவங்களுக்கு இருக்குது தான், நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தான். பட் படம் த்ரோ அவுட்டாக இருக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய டவுட்டு தான். கேரக்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டராக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. பட் ஃபுல் த்ரோ அவுட் மூவியில் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டருக்கு பெருசாக வேலை இல்லை. படம் கார்த்திக் சுப்ராஜ் பற்றி முன்னாடி சொல்லியிருப்பார், இது ஒரு லவ் படம்னு. பட் நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. அது என்னதுங்கிற அப்புறம் சொல்கிறேன். பட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. நிறைய எமோஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒரு சட்டலான சீன் தாங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. சில ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைவியை போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினச்சேன். ட்ரெயிலரில் கூட இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. நம்ம வீடியோ வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, தேங்க் காட். தலைவியை நல்லா காப்பாற்றிட்டாங்க. பட் தலைவிக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு கொடுக்க தான் செஞ்சுது. பட் ஓவரால் பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நல்லாவே சூட்டாக இருந்துச்சு. ஜோஜு ஜார்ஜ் அவரோட கேரக்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சீனாலும் சரி, லாஸ்ட்டு சீன் வரைக்கும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயம் பார்த்துங்க. ஒரு பாட்டை ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் டான்ஸ் ஆடிட்டுப்பார். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தானூஸ் மாதிரி இருக்கா அப்படி. தானூஸ் லெவலுக்கு அவர் ஒன்று பண்ணியிருப்பாங்க படத்துக்குள்ளே. படம் பார்த்து தெரிஞ்சுங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில இடங்களில் அது ரொம்ப சீரியஸான ரோலாகவே இருந்தாலும் நமக்கு அதை பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குது. பட் அவரோட கேரக்டருங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாகவும் அந்த வராரு. பட் எப்படிப்பட்ட த்ரெட்டாக வராரு, என்ன மாதிரி ஒரு ரோலுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இந்த பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாப் நாச்சுங்க. அவரோட பெரிய எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக அவரோட கேரக்டருங்கிறது கொஞ்சம் பேசப்பட வேண்டிய ஒரு நல்ல கேரக்டர் தான். தாண்டி பார்த்திங்கன்னா நாசர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாசர் சின்ன ரோல் நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ரோல். இந்த படத்தோட மெயின் வில்லனே அவர் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு டோக்கான் ரோல் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வந்தீங்களா வினு நாசருக்கு ஈக்குவலாக அவரும் அவரால் முடிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. நெவர் சே இஸ் த பெஸ்ட் ரோல். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ட்ரெயிலர் நான் டீகோட் பண்ணது போல் அந்த கேரக்டர் அப்படியே தான் அந்த படத்துக்குள்ளே இருந்துச்சு. இங்கே ஸ்பாயில் பண்ண வேணாம் நினைக்கிறேன். அப்படி எதாவது பார்க்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் ஜெயராமோட ஹியூமருங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹியூமர்லாம் கிடையாது. பட் அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமரஸான கேரக்டர் தான். அது நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதை பக்காவே கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய கேரக்டர் இருக்காங்க சின்ன சின்ன ரோலில் வந்தாலும் அவங்களுக்கான ஸ்பேஸுங்கிறது பக்காவாக கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரோட பெர்ஃபார்மே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு.
முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் வர 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் சீனை ஐகானிக்கான சீன் யாருமே மறந்துடாதீங்க. முடிஞ்சால் பாப்கார்னை வாங்கிட்டு கடகடன்னு உள்ளே போயிருங்க. மொதல் சீனு ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அந்த சீனை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை ட்ரீட் பண்ண விதங்கிறது அந்த சிங்கிள் ஷாட் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டங்க அந்த சீன், அந்த மாதிரி சீனை ஷூட் பண்ணுறது. ஒரு வெல் ப்ரிப்பேர் இல்லைன்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. பட் அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அதில் தான் முக்கியமான ஒரு சாங்ஸும் வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அதே போல் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்களை அது ஸ்லோ பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தாலும் கூட பட் ஓவரால் நல்லாவே இருந்துச்சு. என் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திக் சுப்ராஜ் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லவ் ஸ்டோரின்னு சொன்னார். பட் படத்தில் லவ் இல்லைங்க, லவ் இல்லை. இதை தான் நான் ட்ரெய்லர்லேயும் சொன்னேன், எங்கடா லவ். பட் படமாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீட்டான ஸ்டோரி தான். பட் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போயிருப்போம்ல, அது இல்லாமல் அதுக்குள்ளே வேறு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அப்படியே சொல்லிட்டு வச்சுங்க, ஸ்பாயிலராக மாறிடும். பட் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ண முடியாது. பட் படத்தோட கதைங்கிறது கண்டிப்பாக அந்த மைய கதைங்கிறது இந்த லவ் அப்படிங்கிறத நோக்கி இல்லை, அதை தாண்டி நிறையவே இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்டண்ட் இருக்குது. என் முன்னாடி எல்லோரும் இன்டர்வியூவில் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த படக்குள்ள கிட்டத்தட்ட 20 பீசஸ் செட் ஸ்டண்ட்டுங்கிறது உள்ளே இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டண்ட்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஹவ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியோட பிளெண்டாக இருக்குது. எதுவுமே தனி எபிசோட்டாக இல்லை. இந்த படத்தோட கதைக்கு அந்த மீட்டருக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டண்ட்டு எங்கே வைக்கணும் அது கரெக்டாக இருக்குது. அதாவது அந்த ஸ்டண்ட்டுங்கிறது ஹீரோட மாஸ் காட்டுறதுக்காக வைக்கல, அந்த ஸ்டண்ட்டுக்குள்ளேயே அந்த ஸ்டோரியை பிளெண்ட் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ மாஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளே சூர்யா சாரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாஸாக காட்ட முடியும், அதுக்குள்ளே அவரை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக வைக்க முடியுங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன் அது வெறும் ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணுறது மட்டும் இந்த படத்தோட எமோஷனல் கோரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. சம்ஹவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே தனித்தனி எபிசோடாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலை, எல்லாத்தையும் ஒன்றா பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டண்ட்டை மிஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு படத்தோட கதையை மிஸ் பண்ண அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது கோரியோகிராஃபியை பக்காவாகவே பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஏன் எப்படிப்பட்ட பலமானு கேட்டிங்கன்னா, படம் த்ரோவாகவே பார்த்திங்கன்னா இந்த மனுஷனோட மியூசிக் இல்லைனா இந்த படமே இல்லை, அந்தளவுக்கு மாஸ் பண்ணியிருக்கா. அப்படி ஏன் ஒவ்வொரு பேஸும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேட்டரை அதர விட்டுருச்சு. ஏன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கனிவா சாங்ஸ் வெல் ஒர்க் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சாங்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு, என்னென்னு டக்குன்னு வாயில் வரல, ஐ வெரி சாரி. பட் சிறையாக ஒரு சாங் வரும். பட் அந்த சாங் எனக்கு ஓகேன்னு ஃபீல் ஆனிச்சு. பட் கேட்குற அளவுக்கு அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு பக்காவான ஒரு எவல்யூஷனை க்ரியேட் பண்ணிச்சு. டெக்னிக்கல் சைடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட சினிமாகிராஃபி டாப் நாச்சில் இருந்துச்சு. சூர்யா சாரோட லுக்கு, காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும், அண்ட் சில இடம் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்தமான லொக்கேஷனாக இருக்கட்டும், அண்ட் அந்தமான தாண்டி சில லொக்கேஷனை ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னால் அதை உணர முடிஞ்சுது. பட் சினிமாகிராஃபி விஷுவலி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரசித்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா எடுத்துருந்தாங்க. அண்ட் கலர் டோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த எமோஷன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள் கலர் சேஞ்சிங் நடந்துச்சு. மேபி இதெல்லாம் சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மேபி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டர் எமோஷனல் மாறும்போதும் அதுக்கான அந்த கலரை வந்து பக்காவாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஏன் அந்த கேரக்டருக்கான லுக் எப்படி இருக்குங்கிறத காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த படத்தை அடிச்சிக்கவே முடியாது. சில விஎஃப்எக்ஸ் சிஜி ஷார்ட்ஸ் இருக்குது. பட் பெஸ்ட்டு ஒர்க்கு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் நாட் பேட்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே, இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ஒர்க் பண்ணலைனாலும் இந்த படத்துக்குள்ளே அங்கங்கே தேவைப்படுற இடத்துல சில சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால அதெல்லாம் வந்து பெருசாக நான் குறையாக சொல்ல விரும்பலை. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒர்க்காகவே பாசிட்டிவ்லேயே போட்டுடுறேன். ஸோ அப்படியே நெகட்டிவிட்ட போயிடுவோம். ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட மெயின் கார், அதாவது நம்ம இந்த படத்துக்குள்ளே என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், நம்மளை என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் செட் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க, அது அந்த படத்துக்குள்ளே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். சில பேர் மேபி இந்த ட்ரெய்லரே பார்க்காம இந்த படத்தை பற்றி எந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் போனவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி கார்த்திக் சுப்ராஜ் எல்லா இன்டர்வியூ ஃபாலோ பண்ணிட்டு வரேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் கடைசியாக ட்ரெய்லர் டீகோடிங் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். படத்துக்குள்ளே லவ் இல்லைங்க. இந்த படம் வந்து ஒரு லவ் படம், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு அழகான காதல் கதை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல எமோஷன் இருக்கும்னு நான் நம்பி உள்ளே போனேன். பட் ஏமாற்றிட்டேங்க. படம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை. படம் வந்து கம்ப்ளீட்டாக எப்படியுமே ஒரு ஆக்ஷன் புரட்சி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. லவ்வுங்கிறது அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி இந்த ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறது அவங்களோட கேரக்டரை நோக்கி போயிருக்கலாம், பூஜா கேரக்டரை நோக்கி போனாலும் படம் போக பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கதையே மாறிடுச்சு. இந்த படத்தோட
ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஒரு தனி படமாகவும் செகண்ட் ஹாஃபை இன்னொரு தனி படமாகவும் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த படத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் சம்மாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸும் கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் தான். பட் அந்த படத்தோட அந்த டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது பக்காவாக ஒர்க் ஆகிருந்துச்சு. பட் இந்த படத்துக்கான அந்த டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது பக்காவாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் அது அந்த டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. ஆஸ் ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக அதை பண்ண மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர அது உங்களுக்கு ஒர்கானிக்காக அது நல்லா இருக்குது, அந்த எமோஷனில் அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா கேட்டால் ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸ்கிட்ட நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைங்கிறது மொத்தமாக மாறுது. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க வைக்க வேண்டிய டைட்டில் வந்து கல்ட்டுன்னு தான் வைக்கணும். பட் அந்த மூவியோட அந்த டைட்டிலோட ரைட்ஸ் கிடைக்காதனால இவங்க அந்த படத்துக்கு ரெட்ரோன்னு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ரெட்ரோட வைபிலேயே இருப்பீங்க. ஏன் சூர்யா சாரோட லுக்காக இருக்கட்டும், அந்த சீனாக இருக்கட்டும், வர்ற எவ்ரி சிங்கிள் சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்ரோட லுக்கில் தான் அவர் இருப்பார். ஏன் அந்த மாதிரி வைபை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செட் பண்ணிடுவாங்க. பட் ப்ரீ கிளைமேக்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு படமாக மாறுது. அது வேறு மாதிரி படமாக மாறுறது முக்கியம் இல்லை. அண்ட் ஹவ் ஆடியன்ஸ் இஸ் அக்செப்டட். மேபி சம்ஹவ் அந்த எமோஷனில் வச்சு நீங்கள் வந்து டிரைவிங் ஃபோர்ஸை கடத்திடலாம். பட் அது வந்து டக்குன்னு ஜான் ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, நீங்கள் அந்த சீனை ஏற்றுக்குவீங்க. அந்த சீனை உங்களுக்கு சம்ஹவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிக்கிறபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டாக கன்ஃபியூஸ் வந்துடும். எஸ், இந்த படம் மொத்தமாக முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்கும், எப்படி இந்த படம் உங்களுக்கு கன்சியூம் பண்ணிச்சு, நீங்கள் என்னத்தை கன்சியூம் பண்ணீங்க, என்னத்தை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டவுட்டு தாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அண்ட் கிளைமேக்ஸு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு வேல்யூ கொண்டு வராங்க. ஏன்னா டக்குன்னு நான் சொல்ல முடியாது, பட் ஸ்பாய்லராக மாறிடும். பட் படம் பார்த்தவங்க இல்லை படம் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கிறத என்னால் அப்ராக்சிமேட்டாக சொல்லவே முடியல. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், படம் பார்த்துட்டு வந்து எனக்கு அந்த படம் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸுங்கிறது என்ன மாதிரி இம்பேக்டை கொடுத்துச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் என்னத்தை பார்த்தேன், நான் என்ன கன்சியூம் பண்ணோம், நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஜாலியான படமா அப்படியே எனக்கு சொல்ல தெரில, ஃபீல் குட் படமா அப்படின்னு இல்லை, ஒரு நல்ல ஆக்ஷன் படமா அப்படியும் சொல்ல தெரில. பிகாஸ் சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக சொல்லலையோ, இல்லை சம்ஹவ் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நம்ம புரிஞ்சுக்கணும்னு விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. மேபி நான் ஸ்பாயிலரில் வேணால் அதை பேசலாம், பட் இதனால் ஸ்பாயில் பண்ண முடியாது. வேணும்னா ஸ்பாயிலர் ரிவ்யூவில் வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன். பட் சம்ஹவ் இஸ் ஒர்க், பட் ப்ராப்பராக இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. மேபி அந்த டைவர்சிட்டிங்கிறது சில பேருக்கு அது பிரச்சனையாக இருக்குது தெரியலாம், சில பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் தெரியலாம். கண்டிப்பாக அந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. இட்ஸ் நாட் அ பேட், இட்ஸ் நாட் அ குட், பட் அது ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறேன். இன்னுமே அதை பெட்டராக பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது. அதே போல் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரெடிக்டபிலிட்டின்னு கண்டிப்பாக இருக்கதை செய்தோம். எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னும் பெருசாக இருக்கவே இருக்காது. ஏன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெருசாக அப்படியே திருப்பிலாம் போடாது. இந்த படம் ஃப்ளாட்டாக தான் போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். பட் சம்ஹவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சில இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஃபைட் சீக்வன்ஸும் ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்திங்கன்னா உங்களை ஓரளவு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்கோம். சூர்யா முன்னாடி சொன்னது போல தான் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போதும் இந்த படத்தை நீங்கள் முழுசாக உட்காந்து பார்க்குறதுக்கு. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூர்யா சாரோட பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நாட் பேட் தான் சொல்லுவீங்க. இந்த படத்தை யாருமே ஈஸியாக ஒதுக்கி தள்ளிட்டு போகக்கூடிய படம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சூர்யா சாரோட ஃபேனாக இருக்கீங்க, இல்லை சூர்யா சாரோட படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டோரியில் சம் ஃபால்ஸ் இருக்க தான் செய்யுது, நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்க தான் செய்யுது. பட் ஒரு படமாக ஒரு நல்ல கமர்ஷியல் வேல்யூவோட படமாக கேட்டால் எஸ், கண்டிப்பாக ஒரு நல்ல கமர்ஷியல் வேல்யூவோட படம் தான். கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜன் ஒரு தரமான சம்பவம் தான். பட் இன்னமும் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் சம்ஹவ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகலன்னு இல்லை, கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என் சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த படம் ஒர்க் ஆனிச்சு. பட் அதே சமயத்தில் ஒரு சில இம்பேக்ட்ஃபுல்லான சில விஷயங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைனாலும் பட் ஓவரால் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து சம்ஹவ் இட்ஸ் ஒர்க், வெரி வெரி வெல் ஒர்க். ஸோ நான் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத முடிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வேற ஒரு சந்திக்கிறேன். வரட்டா?